ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி டேஸ்டியாக சிம்பிளாக இட்லி தோசைக்குள்ளே ஒரு சட்னி அக்கா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கொத்தமல்லி கேப்சிகம் சட்னி. இது வந்து கொத்தமல்லி அக்கா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் சால்ட்டு, கல் உப்பு, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் 1 நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை. இது கேப்சிகம் வந்து ஒரு சின்ன பவுலில் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். இது கொத்தமல்லி கேப்சிகம் சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்பா. இப்போ வாங்க செய்வோம். இப்போ அக்கா வடை சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொத்தமல்லியை போட்டுடலாம். போட்டு அது கொஞ்சம் லைட்டாக 2 பரட்டி பரட்டினதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாத்தையும் போடலாம். இப்போ கொத்தமல்லி வறுபட்டுருச்சு போதும். இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். அப்புறம் அந்த 6 காஞ்ச மிளகா போட்டுடலாம். அப்புறம் இந்த பூண்டும் புளியும் போட்டு எல்லாமே போட்டுருவோம். இந்த சால்ட்டையும் அதிலே போட்டுடலாம். கல் உப்புங்கிறதுனால அக்கா அதிலே போட்டு வதக்கிடுவேன். இதை கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அந்த குடமிளகாயை போட்டுடலாம். கேப்சிகம் அது 1 கப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு இந்த 3ம் கொஞ்சம் நல்லா வதங்கணும்ப்பா. இப்போ கேப்சிகம் ஆனியன் எல்லாம் வதங்கினது போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் போட்டு ஒரே ஒரு பரட்டு தான் வைக்கணும். அது ரொம்ப வேகக்கூடாது, வாசனையாக டேஸ்டியாக இருக்காது. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அக்கா பரட்டிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்படி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அக்கா பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. அக்கா மிக்சியில் போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து சட்னி அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்கப்பா. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, டேஸ்ட் இருக்காது. அரைச்சி ஓப்பன் பண்ணவும் வாசனை தூக்குதுப்பா. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ தாளிச்சதுக்கு அக்கா ஒரு வடை சட்டியில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு. கடுகு கொஞ்சம் பொடியட்டும். இப்போ கடுகு பொடிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரே ஒரு சிட்டிகை போடுங்க. கொஞ்சம் நல்ல வாசனை கமன்னு இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிசத்தை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். அக்காவுக்கு ஒரு கையில் செய்கிறதுனால பிடிக்க வரல. ஓகே. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக கமன்னு வாசனையோடு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கமன்னு எத்தனை இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா உங்கள் வீட்டில். நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியாது. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வந்து கொத்தமல்லி குடமிளகா சட்னி, கேப்சிகம் கொத்தமல்லி சட்னி சொல்லிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.